தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினந்தோறும் நம்மளோட லைஃப்பில் இந்த வெயிலுன்றது இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. காலையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயில் அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் யோசித்து பாருங்கள், ஜோர்தான் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தான் மட்டும் போகிற வரையிலும் எவ்வளோ வெயில் அந்த வனாந்தரத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு. நமக்கு வெயில் ரொம்ப கம்மி தான், அவங்கள்த கம்பேர் பண்ணும்போது நம்மளது கம்மின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது தேவன் அவர்களுக்கு நிழலாக என்ன பண்ணுறாங்க, மேகஸ்தம்பத்தினால அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவிதமாகவே அங்கு பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் இன்றைய தினங்களையும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்காங்க. இவ்வளோ வெயில் காலத்தில் நம்ம அதிகமான தண்ணீரை குடிக்கணும். அதே போல் நீர்ச்சத்து நிறைந்த காய்கள், அதே போல் பழங்களெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. அதே போல் தேவனுடைய பலத்தையும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார் என்பதை விசுவாசி.